அன்புக்குரிய மாணவர்களே, தற்போது நிலவுகின்ற கோவிட்-19 ஆக்கிரமிப்பால் பாடசாலைகள், தனியார் கற்பிக்கும் நிறுவனங்கள் என்பன இயங்காத நிலையில் பல பெற்றோர்களினதும் மாணவர்களினதும் வேண்டுகோளுக்கிணங்க வீட்டில் இருந்தவாறே மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எமது நிறுவனம் நீண்டகால கற்பித்தல் அனுபவம் கொண்ட பிரபல முன்னணி ஆசிரியர்களை கொண்டு பரீட்சை வியூகம் எனும் தொலைக்காட்சி கற்கை நெறியை உயர்தர மாணவர்களுக்கு அறிமுகம் செய்கிறது. இணைந்த கணிதம் கற்பித்தல் யாம்பவான்களில் ஒருவரான திரு பி. விமலநாதன் இன்று காலை 11 மணிக்கு வழிகாட்டல் வகுப்புகள் நிகழ்த்தப்படுகிறது. இக்கற்கை நெறியானது 2020 உயர்தர மாணவர்களுக்கானதாக காணப்படினும் ஆரம்ப பகுதிகளில் 2021, 2022 மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் பாடநெறி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. வணக்கம் மாணவர்களே, இணைந்த கணிதம் பாடத்தில் இன்று நாங்கள் தொடர் என்ற பகுதியை பார்க்க போகின்றோம். ரைட், கவனிங்க பிள்ளைகளே. தொடர் சீரீஸ். முதல்ல நாங்கள் தொடரி என்றா என்னென்று பார்ப்போம். சீக்வென்ஸ் என்றா ஓர் ஒழுங்கில் எடுக்கப்பட்ட எண்களின் தொடரி. ஏதோ ஒரு ஒழுங்கு இருக்கும். நீங்கள் 10ஆம் உறுப்பு என்னண்டா அந்த பட்டேனை வச்சுக்கொண்டு நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அதின் எண்ணாம் உறுப்பு நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அதுதான் தொடரி. 3 உதாரணம் தந்திருக்கு. இங்கே கவனிங்க பிள்ளைகளே. 1, 2, 3, 4. சரிதான். இப்போ இது ஒரு தொடரி. இதின் 10ஆம் உறுப்பண்டா நீங்கள் எழுதுவீங்க. இந்த தொடரி 100 எண்ணோட முடியுது. அப்போ இது முடிவுள்ள தொடரி. சரிதான். மற்ற 2 தொடரியும் பாருங்க. ஒரு பேட்டர்ன் இருக்கு. முதலாவது ஒவ்வொன்று கூடுஸ். 2வது உதாரணத்தை பாருங்க. 1 கூடுது. சரிதானே. இங்கே கவனிங்க பாருங்க. 1, அடுத்த 2, அடுத்த 4, அடுத்த 7. சரிதான். அப்படியே போகுது. முதல் 1 கூடுது, இது 1 கூடுது, அடுத்தது 2 கூடுது, அடுத்தது 3 கூடுது. அப்போ ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு. அப்போ இதுதான் தொடரி. அப்போ நாங்கள் எண்ணாம் உறுப்பு எழுதலாம். அது சரி, கஷ்டமாக இருந்தாலும் எழுதலாம். அப்போ இதுதான் தொடரி. இது உறுப்புகளின் எண்ணிக்கை முடிவில்லாமல் கிடக்கு. 3வது உதாரணமும் உறுப்புகளின் எண்ணிக்கை முடிவில்லாமல் கிடக்கு. அப்போ அந்த 2ம் முடிவற்ற அல்லது முடிவில் தொடரி. சரியா? ரைட். 3வது பாருங்க. 1, 4, 9. 1, 4, 9, 16. உங்களுக்கு தெரியும் சதுர எண்கள் என்ன? 1 வர்க்கம், 2 வர்க்கம், 3 வர்க்கம், 4 வர்க்கம், அப்படி போகுது. அப்போ இதுதான் தொடரி. சரியா? ரைட். குறிப்பு: தொடரி ஒன்றின் எண்ணாவது உறுப்பு an எனில் இந்த தொடரியை இப்படி குறிக்கலாம். எண் வந்து முடிவிலிக்கு போயேக்க, இப்போ லிமிட் an, எண் வந்து முடிவிலிக்கு போகேக்க இது வந்து ஒரு குறித்த மெய்யெண் எல்லுக்கு போகுமண்டா, எல்லை அணுகுமண்டா நாங்கள் சொல்லுவோம் இந்த தொடரி எல்லண்ட பெருமானத்துக்கு ஒருங்குகிறது என்று சொல்லுவோம். சரியா? எண் முடிவிலிக்கு போகேக்க an வந்து எல்லண்ட மெய்யெண்ணுக்கு போகுமண்டா நாங்கள் சொல்லுவோம் இந்த தொடரி ஒருங்குகிறது. அப்படி இல்லாட்டி அதை சொல்லுவோம் விரிகின்றது. சரியா? ரைட். அடுத்ததான் நாங்கள் தொடரண்டா என்னென்று பார்க்க போகிறோம். சீரீஸ். சரி, இந்த தொடரியின் உறுப்புகளின் கூட்டுத்தொகை தொடரென்று சொல்லுவோம். முதல் பார்த்து நாங்கள் 1, 2, 3, 4, அப்படியே 100 மட்டும் போகுது. அது தொடரி. இங்கே ப்ளஸ் போட்டு எழுதினா இதை சொல்கிறது தொடர். இதை சொல்கிறது தொடர். அடுத்ததும் அதே மாதிரி தொடர். இங்கேயும் தொடரொன்றின் உறுப்புகளின் எண்ணிக்கை முடிவுள்ளதாக இருந்தால் அது முடிவுள்ள தொடர்.
உறுப்புகளின் எண்ணிக்கை முடிவற்றதாக இருந்தால் அது முடிவில் தொடர். சரியா? ரைட். அடுத்தது ஒரு குறியீடு, சிக்மா நொட்டேஷன், ஒரு கூட்டல் குறியீடு. இந்த சிக்மா ஏஆர் இங்கே கவனிங்க புள்ளிகளே, ஆர் சமன் ஒன்றில் இருந்தேன். இந்த குறியீட்டின் கருத்து என்னண்டா, முதல் ஆறுக்கு ஒன்று போடுறது, ஒன்று போட்டால் A1, பிறகு ஆறுக்கு ரெண்டு போடுறோம், ரெண்டு போட்டால் A2, அதை இந்த A1ஓட கூட்டுறது, பிறகு ஆறுக்கு மூன்று போடுறது A3, இப்படியே 4 5 6 எல்லாம் போட்டு கடைசியாக ஆறுக்கு எண் போடுறது. சரிதான்? அப்போ இது ஒரு கூட்டல் குறியீடு. இதுதான் சிக்மா ஏஆர். ரெண்டு உதாரணம் தந்திருக்கு. சரிதான்? சிக்மா ஆர், இங்கே பாருங்க, சிக்மா ஆர், ஆர் சமன் ஒன்றில் இருந்தேன். அப்போ என்ன செய்வீங்கள், முதல் ஆறுக்கு ஒன்று போடுவீங்கள், பிறகு ஆறுக்கு ரெண்டு போடுவீங்கள், அதை கூட்டுவீங்கள், பிறகு ஆறுக்கு மூன்று போட்டு கூட்டுவீங்கள், இப்படியே கடைசியாக ஆறுக்கு எண் போடணும். அப்போ ஒன்றில் இருந்து எண் பெற எல்லா நேர் நிறைவெண்களையும் போட்டு கூட்டணும். அடுத்தது சிக்மா 2r-1, ஆர் சமன் ஒன்றில் இருந்தேன். கவனிங்க பிள்ளைகளே, முதல் ஆறுக்கு ஒன்றை போட்டீங்களா, ரெண்டில் ஒன்று போனால் உண்டு. 2r-1 உங்களுக்கு தெரியும், ஒரு ஒற்றை எண்ணின் வடிவம். ஆறுக்கு ரெண்டை போட்டீங்களா, 4 ஒன்று போனால் 3, இப்படியே சரிதான் எல்லா ஒற்றை எண்ணும் வரும். கடைசியாக ஆறுக்கு எண் போட்டால் 2n-1. இப்படி நீட்டுக்கு கூட்டுறதுக்கு பதிலாக ஒரு சிக்மா குறியீட்டில் நாங்கள் அதை எழுதுகிறோம், அவ்வளோதான். சரிதான்? இப்படி நீட்டுக்கு கூட்டுறதுக்கு பதிலாக ஒரு சிக்மா குறியீட்டில் நாங்கள் எழுதுகிறோம். சரியா? ரைட். சிக்மா குறிப்பீட்டின் பண்புகள். சரி, முதலாவது பண்பு இங்கே பாருங்க, முதலாவது பண்பு சிக்மா K into AR, ஆர் சமன் ஒன்றில் இருந்தேன். இதுக்குள்ள ஆறுக்குத்தான் 1 2 3 போட போகிறோம். இப்போ கே வந்து மார்லி. அப்போ மார்லி ஒன்று ஏஆரோட பெருக்கமாக இருந்தால் நீங்கள் இந்த மார்லியை வெளியிலே எடுக்கலாம். மார்லி ஒன்று பெருக்கமாக இருந்தால் அந்த மார்லியை சிக்மாக்கு வெளியில் நீங்கள் எடுக்கலாம். இதுதான் முதலாவது பண்பு. சரிதான்? இப்போ இது உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கோ, KA1 + KA2, இப்படியே KAN, இப்படி கூட்டலாக இருந்தால் நீங்கள் கேயை பொதெடுத்து போட்டு A1 + A2 + அப்படியே AN இப்படி எழுதலாம். இப்போ இப்படி இந்த முடிவு உங்களுக்கு தெரியும். அதைத்தான் சிக்மா குறியீட்டில் வச்சு நான் எழுதியிருக்கிறேன். சரிதான்? கேயை பொதெடுத்து எழுதின மாதிரி தான் எழுதியிருக்கேன். கேயை வெளியில் எடுக்கிறது தான். இங்கே கே ஆறுக்கு ஒன்றில் இருந்து எண் மட்டும் இடது பக்கத்தில் போட்டு பாருங்கோ, இது வரும். வலது பக்கத்தில் போட்டு பாருங்கோ, மற்றது வரும். சரியா? ரைட். அடுத்த முடிவு சிக்மா AR சக BR, சிக்மா AR சக BR கூட்டி போட்டு சிக்மா எடுக்கிறது இன்னத்துக்கு சமனாக இருக்குமெண்டா தனித்தனிய சிக்மா எடுத்து கூட்டுறதுக்கு சமன்.
இப்படி தனித்தனியே சிக்மா எடுத்து கூட்டுறதுக்கு சமம். இப்போ இதுவும் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க பிள்ளைகளே, A1 + B1 சக A2 + B2 இப்படியே AN சக BN. இது என்னத்துக்கு சமன்? A1 தனியாக கூட்டி A1 + A2 AN ப்ளஸ் B1 + B2 இந்த முடிவு உங்களுக்கு தெரியும். என்ன A1 A2 + AN அதை முதல் தனியாக கூட்டுவோம். பிறகு B1 + B2 + B3 + அப்படியே BN. அதைத்தான் சிக்மாவில் வச்சு எழுதிக்கிறாங்க. இதே மாதிரி கழித்தலுக்கும் உண்மை. அதுதான் மூன்றாவது முடிவு. கழிச்சு போட்டு சிக்மா எடுக்கிறது, தனித்தனிய சிக்மா எடுத்து கழிக்கலாம். அதுவும் அதே மாதிரி தான், கூட்டல் மாதிரி தான். சரிதானே? கழித்தலாக இருந்தால் ஒரு மைனஸை பொது எடுத்து எழுதலாம் உங்களுக்கு. சரி, அடுத்த நாலாவது முடிவும் அஞ்சாவது முடிவையும் பாருங்க. நாலாவது முடிவையும் அஞ்சாவது முடிவையும் பாருங்க. இப்போ முதல் 3 முடிவுகளும் எங்களுக்கு ஓரளவு உணரக்கூடியதாக இருக்குது. ஆனால் நாலாவதும் அஞ்சாவதும் ஏதோ கன வித்தியாசமாக இருக்குது. ஏதோ சரிதானே கணக்க மாறுபட்ட மாதிரி கிடக்கு. இங்கே பாருங்க, நாலாவது முடிவை பாருங்க. நாலாவது சிக்மா ஏஆர் ஆர் சமன் எம்மில் இருந்து என். நீங்கள் உள்ளுக்குள்ள ஒரு எஸ்ஸை கழிச்சா ஆருக்கு ஆர் மைனஸ் எஸ் போட்டா வெளியில் ஒரு எஸ்ஸை கூட்டும். உள்ளுக்குள்ள ஒரு எஸ்ஸை கழிச்சா வெளியிலே ஒரு எஸ்ஸை கூட்டும். இங்கே எழுதி பார்த்தா தெரியும், எந்தவித மாறுதலும் இராது. இங்கே பாருங்க, இது எழுதினா என்ன வரும்? A1 AM ஆருக்கு எம்மை தானே போடுவீங்க. ஆருக்கு எம்மை போட்டால் AM பேருந்து AM + 1 பிறகு AM + 2 அப்படியே கடைசி எண் போட்டால் AN. இதுதான் இடது பக்கத்தில் எம்மில் இருந்து எண் வரை போட்டால் வரும். வலது பக்கத்தில் போட்டு பாருங்க, ஆருக்கு என்ன போடுவீங்க? M சக S சய S. அப்போ AM S வட்டுப்பட்டுரும். M சக S ஆருக்கு M சக S போடுவீங்கள். அங்கே ஒரு மைனஸ் S இருக்குது. அப்போ S வட்டுப்பட்டுரும். அது இனி M + S + 1 போட்டால் AM + 1. அப்படியே கடைசியை N + S போட்டால் S வட்டுப்பட்டு AN. அப்போ அந்த ஓர்டரில் கூட இந்த மாறுதலும் இல்லை. சரிதான்? அதே மாதிரி தான் அஞ்சாவது முடிவு. உள்ளுக்குள்ள எஸ்ஸை கூட்டினா வெளியில் கழிக்கணும். உள்ளுக்குள்ள எஸ்ஸை கூட்டினா வெளியில் கழிக்கணும். சரிதான்? உள்ளுக்குள்ள எஸ்ஸை கூட்டினா வெளியில் கழிச்சிங்களா? சரி. இதுவும் அந்த ஓர்டரில் எந்த வித்தியாசமும் இருக்காது. உள்ளுக்குள்ள எஸ்ஸை கூட்டினா வெளியில் களி, உள்ளுக்குள்ள கழிச்சா வெளியில் கூட்டு. ஓகேயா? சரி சரி. இந்த ஒரு தொடர், முதலாம் உறுப்பு U1, ரெண்டாம் உறுப்பு U2, மூன்றாம் உறுப்பு U3 இப்படி போகுது அந்த தொடர். இந்த தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகையை SN என்று வைப்போம். அப்போ SN என்ன? U1 + U2 + U3 அப்படியே போய் + UN. இதுதான் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. இதை சொல்கிறது என்னாவது பகுதி கூட்டுத்தொகை என்று சொல்கிறது. சரிதான்? என்னாவது பகுதி கூட்டுத்தொகை. சிக்மா குறியீட்டில் எழுதினா
சிக்மா யூஆர் ஆர் சமன் ஒன்றிலிருந்து என். இதுதான் என்னாவது பகுதி கூட்டுத்தொகை. சரியா? ரைட். இங்கே கவனிங்கோ. இப்போ இது உதாரணம் 4 பாருங்கோ. இந்த உதாரணம் 4ல் ஒரு தொடர் ஒன்று தந்திருக்கு. அதில் 5ஆவதும் 6ஆவது பகுதி கூட்டுத்தொகையை கேட்டு கிடக்கு. 5ஆவது பகுதி கூட்டுத்தொகை என்றால் ஒன்றிலிருந்து 5ஆம் உறுப்பு வரை கூட்டணும். அப்போ 1ஆம் உறுப்பு 1, 2ஆம் உறுப்பு 2, இப்படியே 5ஆம் உறுப்பு மட்டும் கூட்டணும். உங்களுக்கு தெரியும், இதை கூட்டினா சரிதானே 15 பேர். அப்போ அதே மாதிரி எஸ்ஆர் 1ஆம் உறுப்பில் இருந்து 6ஆம் உறுப்பு வரை கூட்டணும். 1 சக 2 சக 3 சக 4 சக 5 சக 6. இப்போ கூட்டினியண்டா 15 மாறும் 21. சரியா? ரைட். இப்போ பகுதி கூட்டுத்தொகை என்றா என்னென்று தெரியும். அடுத்ததா ஒரு தொடர் ஒருங்குறண்டா என்ன, அல்லது ஒரு தொடர் விடிகிறண்டா என்ன? சரி, இந்த தொடரின் என்னாவது பகுதி கூட்டுத்தொகை, அதைத்தான் நாங்கள் எஸ்என் என்று சொல்கிறோம். நாங்கள் என் முடிவிலிக்கு போயேக்க, என் வந்து முடிவிலிக்கு போகேக்க இந்த எஸ்என் வந்து குறித்த ஒரு மெய்யெண்ணுக்கு அணுகுமண்டா. என் முடிவிலிக்கு போயேக்க இந்த என்னாவது பகுதி கூட்டுத்தொகை எஸ்என் வந்து ஒரு குறித்த மெய்யெண்ணுக்கு போகுமண்டா நாங்கள் சொல்லுவோம் அந்த தொடர் ஒருங்குகிறது. அந்த இல்லண்ட பெருமானத்துக்கு ஒருங்குகிறது என்று சொல்லுவோம். அப்படி ஒருங்காட்டி அதை சொல்லுவோம் விதி தொடர். அப்படியான தொடரை சொல்லுவோம் விதி தொடர். ஒருங்குற தொடரை சொல்லுவோம் ஒருங்கு தொடர். சரியா? அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறார். என் முடிவிலிக்கு போயேக்க எஸ்என் ஆனது ஒரு முடிவுள்ள பெருமானம் என்றா ஒரு மெய்யெண்ண அணுகுமண்டா அந்த முடிவில் தொடர் ஒருங்குகிறது எனவும், மேலும் அத்தொடர் ஒருங்கு தொடர் எனவும், அவ்வாறு முடிவுள்ள பெருமானத்தை அடையவில்லை எனின் அந்த தொடர் விதி தொடர் எனவும் அழைக்கப்படும். சரியா? அடுத்ததா இது நீங்கள் ஓஎல்ல படிச்சிருப்பீங்கள். கூட்டல் விருத்தி, பெருக்கல் விருத்தி என்றெல்லாம் படிச்சிருப்பீங்கள். அது ஒரு சீக்வன்ஸ், ஒரு தொடரி வகைக்குரியது. அப்போ அப்படி ப்ளஸ் போட்டு எழுதினா அது தொடர். அப்போ இது கூட்டல் தொடர். என்ன வடிவத்தில் இருக்கும்? ஏ சக டி, ஏ சக 2D, ஏ சக 3D, அப்படியே ஏ சக n-1D. அது என்ன உறுப்பு? இந்த வடிவத்தில் இருக்கிற தொடரை சொல்றது கூட்டல் தொடர். சரியா? ഇതിൻ്റെ எண்ணாம் உறுப்பு, இந்த கூட்டல் தொடரின் எண்ணாம் உறுப்பு உங்களுக்கு தெரியும். முதலாம் உறுப்பு ஏயை ஏ சக 0D என்று எழுதலாம். ரெண்டாம் உறுப்பு ஏ சக டி, ரெண்டாம் உறுப்பு ஏ சக டி. மூன்றாம் உறுப்புண்ட ஏ சக 2D, ஒன்று குறைய 2. நாலாம் உறுப்புக்கு 3D வரும். அப்போ எண்ணாம் உறுப்புக்கு ஏ சக n-1D. இதுதான் எண்ணாம் உறுப்பு. சரிதான்? அதான் இங்கே எழுதிக்கிறார். மற்றது இந்த தொடரின் முதலெண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. சரிதான்? முதலெண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை, அதாவது எண்ணாவது பகுதி கூட்டுத்தொகை. சரிதான்? ரைட். எஸ்என் இன்னத்தால் தரப்படும் என்றால் எஸ்என் சமன் n/2 into 2a சக n-1 into d. இப்படி எழுதலாம். அல்லாட்டி இதில் ஒரு ஏயை கலட்டி ஏ சக n-1d, அதான் என்ன tn,
என்னாவது உறுப்பு. அப்போ ஏ சக என்னாவது உறுப்பு. அப்போ என் உறுப்பை கூட்டேக்க என்னாவது உறுப்பு தான் கடைசி உறுப்பு. இங்கே பாருங்க, இதில் நாங்கள் ஒரு ஏயை வெளியில் எடுப்போம். ஏ சக n-1 இன்டு டி. அப்போ முதல் எண் உறுப்புகளை கூட்டேக்க இந்த என்னாவது உறுப்பு தான் கடைசி உறுப்பு. அப்போ லாஸ்ட் டேர்ம் எல். எல் தான் என்ன என்னாம் உறுப்பு. சரிதான். அப்போ ரெண்டும் ஒரே வாய்பாடு தான். முதல் சொன்னதும் இதுவும் ஒரே வாய்பாடு தான். சரி, இந்த ரெண்டையும் நாங்கள் ஒருக்கா நிறுவோம். இப்போ ஒன்றிலிருந்து மற்றதை நிறுவிட்டேன். அப்போ இதை ஒருக்கா நிறுவினா சரி, இதை ஒருக்கா நாங்கள் நிறுவோம். எப்படி இதை நிறுவுறேன்னு பார்ப்போம். சரியா? ரைட். கவனிங்க பிள்ளைகளே, சரி இங்கே கவனிங்க. ஒரு தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை உங்களுக்கு தெரியும். முதலாம் உறுப்பு ஏ, ரெண்டாம் உறுப்பு ஏ சக டி, மூன்றாம் உறுப்பு ஏ சக 2டி. இப்படியே போய் கடைசி உறுப்பு அதாவது என்னாம் உறுப்பு ஏ சக n-1 இன்டு டி. இதைத்தான் நாங்கள் காணப்போகிறோம். இதுன்ற கூட்டுத்தொகையை தான் காணப்போம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதை ரிவர்ஸில் எழுதுவோம். முதல் இந்த ஏ சக n-1 டியை முன்னுக்கு எழுதுவோம். சரிதான். ஏ சக n-1 டியை முதல் எழுதுகிறேன். அடுத்தது ஏ சக n-2 டி எழுதுகிறேன். கடைசியா ஏ எழுதுறேன். இப்போ ரிவர்ஸில் எழுதுறேன். சரி, இது முதலாவது எழுதுறேன். அதுக்கு முதல் என்ன இருந்திருக்கும் ஏ சக n-2 டி, அதை எழுதுறேன். அப்படியே ரிவர்ஸில் எழுதுறேன். இப்போ ரெண்டையும் கூட்டுறேன். 2SN. இங்கே பாருங்க, ஏயோட ஏ சக n-1 டியை கூட்டேக்க இஞ்சி ஒரே. அப்போ 2A சக n-1 டி. அடுத்தது பாருங்க, ஒரு ஏ இஞ்சி ஒரே 2A, n-2 டி அங்கே ஒரு டி. அப்போ n-1 டி. அப்படியே எல்லாத்தையும் கூட்டுங்க. கடைசி உறுப்பு என்ன வரும்? இங்கே ஒரு ஏ, அதில் ஒரு ஏ. அப்போ 2A சக n-1 டி. அப்போ இதை கூட்டேக்க உங்களுக்கு எல்லாம் என்ன வருது? 2A சக n-1 டி வருது. இப்படி எத்தனை உறுப்புகள் இருக்கு உங்களுக்கு தெரியும். முதல் இந்த SNயில் சரிதான் 1 2 எண் உறுப்புகள் இருக்கு. அப்போ இதுலேயும் எண் உறுப்புகள் இருக்கு. அப்போ எண் தரம் 2A சக n-1 டியை கூட்டினா n இன்டு 2A சக n-1 டி. அப்போ இது 2SN. அப்போ SN சமன் 2ஆல் விரிச்சு விட்டா சரி, n/2 இன்டு 2A சக n-1 இன்டு டி. இதுதான் சரிதான் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. ஒரு கூட்டல் தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. அல்லாட்டி இதுக்கு பதில் என்ன எழுதலாம்? n/2 இன்டு ஏ சக n. சரியா? இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். உதாரணம் 5. இந்த கூட்டல் தொடரின் 10ஆம் உறுப்பையும் முதல் 10 உறுப்புகளின்
கூட்டுத்தொகையும் கேட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்கோ, முதலாம் உறுப்பு 1, பொது வித்தியாசம் D 3, பொது வித்தியாசம் 3. எண்ணாம் உறுப்புக்குரிய ஃபார்முலா Tn சமன் A சக n-1 இன்டு D. அப்போ 10ஆம் உறுப்பண்டா A சக 9D, A 1 9 D 3, அப்போ சுருக்கினீங்களா 28. அடுத்தது முதல் 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகை Sn சமன் n/2 இன்டு A சகையில் இந்த வாய்வாட்ட பாய்ப்பு. உறுப்புகளின் எண்ணிக்கை 10, முதலாம் உறுப்பு 1, இறுதி உறுப்பு 10ஆம் உறுப்பு 28. அப்போ 5 தர 29. 45 4 மிச்சம் 2 10 4 14 145. சரியா? அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் பெருக்கல் தொடர். சரி, பெருக்கல் தொடர் என்றால் உங்களுக்கு தெரியும். அது என்ன வடிவத்தில் இருக்கும்? A சக AR சக AR வர்க்கம் அப்படியே போய் கொண்டிருக்கும். ஒரு சரிதானே, ஒரு ஆறால் பெருக்கப்பட்டு கொண்டு போகுது. இப்போ இந்த வடிவத்தில் இருக்கிற தொடரை சொல்கிறது பெருக்கல் தொடர். அப்போ இதில் எண்ணாம் உறுப்பு எப்படி இருக்கும்? எண்ணாம் உறுப்பு ARன் n-1 அப்படியே போகும். சரிதான், ரைட். அப்போ இதுதான் பெருக்கல் தொடர். அப்போ எண்ணாம் உறுப்பு இந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் எண்ணாம் உறுப்பு எழுதலாம். முதலாம் உறுப்பண்டா A, ஆறின் 0ஆம் அடுக்கு. 2ஆம் உறுப்பண்டா AR, 6க்கு 1ஆம் அடுக்கு. 3ஆம் உறுப்புக்கு 6க்கு 2ஆம் அடுக்கு. அப்போ எண்ணாம் உறுப்புக்கு 6க்கு n-1ஆம் அடுக்கு. சரியா? அடுத்தது முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஏதர 1 - r இன் எண்ணின் கீழ் 1 - r. இதில் முக்கியமானது இந்த r ஒன்றுக்கு சமனாக இருக்கலாம். ஒன்றுக்கு சமனண்டா இந்த ஃபார்முலாவை நாங்கள் பாவிக்கலாம். அதுக்காக r சமன் உண்டண்டா பெருக்கல் தொடர் இல்லையண்டு இல்லை. r சமன் உண்டண்டாலும் பெருக்கல் தொடர் தான். ஆனால் இந்த வாய்பாடு, இந்த கூட்டுத்தொகைக்குரிய வாய்பாடு பாவிக்கிறதுக்கு r ≠ 1 இருக்கும். இதில் நாங்கள் பாவிக்கைக்கு என்ன செய்வோம்டா, சரிதான், இந்த கவனிங்க பிள்ளைகளே, இதில் நாங்கள் பாவிக்கைக்கு என்ன செய்வோம்டா, r ஒன்றை விட சின்னனாக இருந்தால் இந்த வாய்பாட்டையே பாவிப்போம். எங்களுக்கு அந்த மேலேங்கிலையும் தேவையில்லாமல் மைனஸ் வராது. சரிதான், இந்த r ஒன்றை விட சின்னனாக இருந்தால் இந்த வாய்பாட்டை பாவிப்போம். r ஒன்றை விட பெருசாக இருந்தால் r இன் n-1 இன் கீழ் r-1 இதை பாய்ப்போம். r சமன் உண்டண்டா இந்த வாய்பாடு பொருந்தா. அதுக்காக பெருக்கல் தொடர் இல்லையண்டு இல்லை, பெருக்கல் தொடர் தான். ஆனால் சரிதான், இந்த ஃபார்முலாவை நாங்கள் பாவிக்கலாம். சரி, இது ரெண்டும் ஒன்று தான். இப்போ மேலேங்கில மைனஸால் பெருக்கி விட்டால் மற்றது வரும். சரியா, ரைட். இதே ஒருக்கா நாங்கள் நிறுவுவோம். சரி, இங்கே கவனிங்க. Sn முதலாம் உறுப்பு A, 2ஆம் உறுப்பு AR, 3ஆம் உறுப்பு AR வர்க்கம், அப்படியே எண்ணாம் உறுப்பு AR இன் n-1.
ഇതിൻ്റെ கூட்டுத்தொகைக்குரிய ஃபார்முலாவைத்தான் நாங்கள் நிறுவ போகிறோம். சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இந்த பொது விகிதம் ஆர் தான் பொது விகிதம், அந்த பொது விகிதத்தால் இந்த எஸ்என்னை பெருக்குவோம், ஆர்எஸ்என். அப்போ ஏயை பெருக்கினா ஏஆர், அதை உண்டு தள்ளி இது கீழே எழுதுகிறேன். ஏஆரை பெருக்கினா ஏஆர் வர்க்கம், அதை இது கீழே எழுதுகிறேன். ஏஆர் வர்க்கத்தை பெருக்கினா ஏஆர் கணம், அது இஞ்சால வரும். இதுக்கு முன்னம் ஏஆரின் n-2 மடக்கு இருக்கு. அப்போ அதை பெருக்கினா ஆறால் பெருக்கினா ஏஆரின் n-1, இதை பெருக்கினா AR⁴n. இப்போ நாங்கள் இந்த முதலாம் சமன்பாட்டில் இருந்து ரெண்டாம் சமன்பாட்டை கழிப்போம். இதில் இருந்து இதை கழிப்போம். முதலாம் சமன்பாட்டில் இருந்து ரெண்டாம் சமன்பாட்டை கழிப்போம். அதாவது எஸ்என்னில் இருந்து ஆர்எஸ்என்னை கழிப்போம். இங்கே பாருங்க, இதில் கழிக்க இந்த ஏ மிஞ்சும், இந்த ஏஆர் வெட்டுப்படும், ஏஆர் வர்க்கம் வெட்டுப்படும், AR⁴n-1 வெட்டுப்படும். அப்போ இன்னும் மிஞ்சும் கழிக்க இதில் ஒரு மைனஸ் வரும், AR⁴n இது மிஞ்சும். அப்போ 1 - R × SN சமன், இதில் ஏயை பொதடுங்கும் 1 - R⁴n. அப்போ SN சமன் A × 1 - R⁴n ஓவர் 1 - R. சரிதானே? இதுக்கு முக்கியமானது R உண்டாயிருக்கல. சரிதான்? ரைட். இதைத்தான் நாங்கள் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. சரி, இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் பிள்ளைகள். 1 2 1 சக 2 சக 4 சக 8, 1 சக 2 சக 4 சக 8 இப்படி போகுது. அப்போ ஏ என்ன? முதலாம் உறுப்பு 1. பொது விகிதம் என்ன? முதலாம் உறுப்பை 2ஆல் பெருக்கினா ரெண்டாம் உறுப்பு வரும், ரெண்டாம் உறுப்பை 2ஆல் பெருக்கினா மூன்றாம் உறுப்பு வரும். அப்போ பொது விகிதம் 2. எட்டாம் உறுப்பு T8 சமன். சரிதான்? முதல் நாங்கள் அந்த வாய்பாட்டை எழுதுவோம். என்ன வாய்பாடு? Tn சமன் ARன் n-1. அப்போ T8 ARன் 7ஆம் அடுக்கு. சரிதான்? ரைட். அப்போ A 1, R 2, 2 7ஆம் அடுக்கு. 2 5 32, 64, 128 என்ன? சரி, அடுத்தது கேட்டு கிடக்கு முதல் 8 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை கேட்டு கிடக்கு. SNக்கு என்ன வாய்பாடு? ஏதர ஆரின் n சய உண்டின் கீழ் R சய உண்டு. சரிதான்? அப்போ S8 ஏக்கு பதிலாக உண்டு, R வந்து 2, 2 8 சய உண்டின் கீழ் 2 சய உண்டு. இந்த 2 7 128. அப்போ 2 8 256 கீழே உண்டு தானே? அப்போ 255. சரிதான்? ரைட். அடுத்ததா இப்போ நாங்கள் கூட்டல் தொடர் பார்த்து, நாங்கள் பெருக்கல் தொடர் பார்த்து, நாங்கள்
பெருக்கல் தொடர் ஒருங்குறதுக்கு என்ன நிபந்தனை? உங்களுக்கு தெரியும், ஒரு தொடர் ஒருங்குறேன்டா அந்த தொடரின் எண்ணாம் முதலெண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை Sn அல்லது எண்ணாவது பகுதி கூட்டுத்தொகை. சரிதான். எண் முடிவிலிக்கு போயேக்க இந்த Sn வந்து ஒரு குறித்த பெருமானத்தை அணுகுமண்டா, எண் முடிவிலிக்கு போயேக்க இந்த Sn வந்து ஒரு குறித்த பெருமானத்தை அணுகுமண்டா நாங்கள் சொல்லுவோம் அந்த தொடர் ஒருங்கும். பெருக்கல் தொடருக்கும் அதுதான் அது பொருந்தும். அப்போ பெருக்கல் தொடரின் முதலெண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை எழுதுவோம். எண் முடிவிலிக்கு போயேக்க Sn வந்து ஏதாவது ஒரு குறித்த பெருமானத்துக்கு போனால் அந்த பெருக்கல் தொடர் ஒருங்கும். சரியா? அதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம். சரியா? ஒரு பெருக்கல் தொடர் ஒருங்குறதுக்கு அதான் நிபந்தனை. சரி, இங்கே பாருங்க பிள்ளைகளே, சரி, உங்களுக்கு தெரியும் Sn சமன் ஏதர ஒன்று சய ஆறின் எண்ணாம் அடுக்கின் கீழ் ஒன்று சய ஆறு. இதை இப்படி பிரித்து எழுதுவோம். இதை ஏஆல் உள்ளுக்குள்ள பெருக்கினீங்களா ஏ சய ஏ இன்டு ஆர் டு த பவர் எண்ணாம் அடுக்கு. அப்போ அதை பிரித்து எழுதினா ஏயின் கீழ் ஒன்று சய ஆர் சய ஏ இன்டு ஆர் டு த பவர் எண்ணின் கீழ் ஒன்று சய ஆர். இப்படி பிரித்து எழுதுவோம். இந்த ஆர் வந்து ஒரு பின்னமாக இருந்தா, சரி, இப்போ பின்னமாக இருந்தாண்டா மொட் ஆர் லெஸ் தேன் ஒன்னுண்டா என் முடிவிலிக்கு போய் அல்லது லிமிட் ஆர் டு த பவர் என் முடிவிலிக்கு போகேக்க இது சைவருக்கு போகும். இங்கே கவனிங்க பிள்ளைகள். இப்போ அரையின் ஓராம் அடுக்கு, அரையின் ரெண்டாம் அடுக்கு, அரையின் மூன்றாம் அடுக்கு. உங்களுக்கு தெரியும் அரையின் ஒன்றண்டா அரையின் ரெண்டண்டா ஒன்றின்கள் 4, அரையின் மூன்றண்டா ஒன்றின்கள் 8. அப்போ இந்த அரையின் எண்ணாம் அடுக்கு இந்த எண் வந்து முடிவிலிக்கு போயேக்க இந்த பெருமானம் பாருங்க இங்கே நோக்கி போகுது, சைவருக்கு போகுது. பெருமானம் குறைஞ்சு கொண்டு போகுது. அரை கால் அதிൻ്റെ அரைவாசி ஒன்றுங்கள். அப்போ பெருமானம் குறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ அரையின் 100ஆம் அடுக்குண்டா அது சைவர் தசம் சைவர் போட்டு தான் எழுத வேண்டியவர். அப்போ அரையின் எண்ணாம் அடுக்கு எண் முடிவிலிக்கு போனால் இது சைவருக்கு போகும். லிமிட் எண் முடிவிலிக்கு போனால் இது சைவராக போகும். அப்போ ஒரு பின்னமாக இருந்தால் ஆர் வந்து அரை மாதிரி அல்ல சயரை என்றாலும் அப்படித்தான். இங்கே பாருங்க சயரைக்கும் ஒரு பார்ப்போம். சரி, இங்கே பாருங்க சய அரையின் ஓராம் அடுக்கு, சய அரை, சய அரையின் ரெண்டாம் அடுக்கு ஒன்றின்கள் 4, சய அரையின் மூன்றாம் அடுக்கு, சய ஒன்றின்கள் 8, சய அரையின் 4ஆம் அடுக்கு, சக ஒன்றின்கள் 16. இப்போ பாருங்க இதில் சைவர் இருக்கும். சய அரையின் ஒன்றண்டா சய அரை, இதில் இருக்கும் சய அரை, இதில் இருக்கும் சக அரை. சய அரையின் ஒன்றாம் அடுக்கண்டா சய அரை இதில் இருக்கும். சய அரையின் ரெண்டாம் அடுக்கண்டா உண்டின்கள் 4 இதில் ഇതിൻ്റെ நடுவே. அப்போ இங்கே இருந்தது இப்போ இங்கே போட்டு சரி, இதான் உண்டுங்கள் 4 அரையின் அரைவாசி. சய அரையின் மூன்றாம் அடுக்கண்டா
சய உண்டின்கள் 8 சய உண்டின்கள்னால் இதில் இருக்கு. அப்போ இதுண்ட அரைவாசி இப்போ இங்கே வந்துச்சு. அடுத்தது சக உண்டின்கள் 16 அப்போ இங்கே வரும். இப்படியே வந்து எங்கே போகும்? சைவரை அணுகும். சரியா? சைவரை அணுகும். அப்போ நேருக்கு மட்டுமில்லை, மறையாக இருந்தாலும் ஒரு பின்னமாக இருந்தால் என் முடிவிலிக்கு போயேக்க 6 சைவரை அணுகும். சரிதான்? இந்த ഇതിൻ്റെ கருத்து சய ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில இருந்தால் சரிதான் என் முடிவிலிக்கு போயேக்க 6 சைவருக்கு போகும். சரியா? ரைட், அதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். சரி, இங்கே கவனிங்க. அப்போ மொட் ஆர் லெஸ் தேன் 1 6 சைவருக்கு போகும், என் முடிவிலிக்கு போயிருக்கு. சரிதான்? அப்போ இப்போ பாருங்க, லிமிட் எஸ்என் என் முடிவிலிக்கு போனால் எஸ்என்ன்றது லிமிட் என் முடிவிலிக்கு போயேக்க a in கீழ் 1 minus r minus a r to the power n over 1 minus r. உங்களுக்கு தெரியும் இது மாறிலி. மாறிலிக்கு லிமிட் எடுத்தால் மாறிலி. 6 எண்ணாம் அடுக்கு என் முடிவிலிக்கு போயேக்க இந்த ஆர் வந்து ஒரு பின்னம். அப்போ சைவர் போகும். இப்போ என்ன மிஞ்சும்? a in கீழ் 1 minus r. அப்போ எங்களுக்கு என்ன தெரியுமெண்டா, மொட் ஆர் லெஸ் தேன் 1 என் முடிவிலிக்கு போயேக்க இந்த எண்ணாவது பகுதி கூட்டுத்தொகை a in கீழ் 1 minus r ஒரு மெய்யெண்ணுக்கு அணுகுது. ஆகவே பெருக்கல் தொடர் ஒருங்கும். சரியா? அப்போ இதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். சரியா? சரி, அப்போ என்ன சொல்கிறோம்டா, மொட் ஆர் லெஸ் தேன் 1 எனின் இந்த பெருக்கல் தொடர் a in கீழ் 1 minus r என்னும் பெருமானத்திற்கு ஒருங்கும். ஒருங்கும். சரியா? சரி பிள்ளைகள், அப்போ இதில் நாங்கள் பார்த்த விடயம், ஒரு பெருக்கல் தொடர் ஒருங்கோணுமெண்டா அந்த பொது விகிதம் வந்து சய உண்டு தொடக்கம் சய உண்டுக்கும் ஒன்றுக்கும் இடையில் இருக்கும். சய உண்டும் விரையிலாது ஒன்றும் விரையிலாது சய உண்டுக்கும் ஒன்றுக்கும் இடையில் இருந்தால் அந்த பெருக்கல் தொடர் ஒருங்கும். சரியா? ரைட். அப்போ ஒரு உதாரணம் உண்டு பார்ப்போம். உதாரணம் 6. இந்த பெருக்கல் தொடரை பாருங்க. 1 அரை 1/4 1/8 இப்படியே போகுது. முதலாம் உறுப்பு 1, பொது விகிதம் அரை. எங்களுக்கு தெரியும் இந்த பொது விகிதத்தின் மட்டு சரிதான், மட்டு ஆர் அரை தான். இது 1 விட சின்ன. ஆகவே இந்த தொடர் ஒருங்கும். ஆகவே தொடர் ஒருங்கும். அந்த ஒருங்குற பெருமானம் சரிதான். அப்போ ஒருங்குற பெருமானம் என்றா என்ன? இந்த முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை. இப்படியே கூட்டிக் கொண்டு போனீங்களா, இப்படியே கூட்டிக் கொண்டு போனா என்ன பெருமானத்துக்கு ஒருங்குமெண்டா a in கீழ் 1 minus r. a in கீழ் 1 minus r.
ஏன்றது 1, 6ன்றது அரை. அப்போ 2 என்ற பெருமானத்துக்கு போகும். ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருக்குது. இங்கே பாருங்க, ஏன் 1, 1.5, 1.25 சரிதான். அப்போ இவ்வளோ 3 உறுப்பு கூட்டவே 1.25 வந்துட்டு. அப்போ 2 தாண்டி போகுமா? ஆனால் இஞ்சால கூட்டப்படுற ஒவ்வொன்றும் மிகச்சிறிய எண்களாக இருக்கு சரிதான். அப்போ அங்கால நல்லா கிட்ட இப்போ இதில் 50வது உறுப்பை பார்த்தா அது 0 கிட்ட உள்ள மிகச்சிறிய ஒரு எண்ணாக இருக்கும். ஆகவே நீங்கள் கூட்டிக் கொண்டு போனால் 2 என்ற பெருமானத்தை தாண்டி போகாது சரிதான். அப்போ இந்த முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை 2 இருக்கும். சரியா? ரைட். சரியா? அடுத்த உண்ட பார்ப்போம். கூட்டல் பெருக்கல் தொடர். இப்போ நாங்கள் கூட்டல் தொடர் பார்த்து நாங்கள் பெருக்கல் தொடர் பார்த்து நாங்கள் இந்த தொடரை பாருங்க. 1 தர 2ன் 0ஆம் அடுக்கு சக 2 தர 2ன் 1ஆம் அடுக்கு 3 தர 2ன் 2ஆம் அடுக்கு 4 தர 2ன் 3ஆம் அடுக்கு இப்படியே போகுது. இந்த பேட்டர்னை பாருங்க. இந்த முன்னுக்கு இருக்கிற 1, 2, 3, 4 ஒரு கூட்டல் தொடராக போகுது. பக்கத்தில் இருக்கிற 2ன் 0, 2ன் 1, 2ன் 2, 2ன் 3 அது பெருக்கல் தொடராக போகுது. அப்போ கூட்டல் தொடராக மாதிரியும் தெரியுது, ஆனால் கூட்டல் தொடர் இல்லை. பெருக்கல் தொடரின் அந்த அமைப்பும் அதுக்குள்ள கிடக்கு. கூட்டல் தொடரின் அமைப்பும் கிடக்கு, பெருக்கல் தொடரின் அமைப்பும் கிடக்கு. ஆனால் கூட்டல் தொடரும் இல்லை, பெருக்கல் தொடரும் இல்லை. அப்போ ரெண்டும் ஏதோ கலந்து இருக்கிற மாதிரி கிடக்கு. அப்போ இதைத்தான் சொல்கிறது கூட்டல் பெருக்கல் தொடர். அப்போ இப்படி ஒரு கூட்டல் பெருக்கல் தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகையை இப்படி காண்றது. சரியா? ரைட். இங்கே கவனியுங்கோ. நாங்கள் இந்த கூட்டல் பெருக்கல் தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை எழுதுவோம். சரிதான். என்ன? முதலாம் உறுப்பு 1 தர 2ன் 0, 2ஆம் உறுப்பு அப்படியே 3ஆம் உறுப்பு இன்னாம் உறுப்பெண். முதலாம் உறுப்பண்டா 1, 2ஆம் உறுப்பு 2, அப்போ இன்னாம் உறுப்புக்கு எண் தர 2ன் எத்தனையாம் அடுக்கு. முதலாம் உறுப்புக்கு 0ஆம் அடுக்கு, 2ஆம் உறுப்புக்கு 1ஆம் அடுக்கு, அப்போ இன்னாம் உறுப்புக்கு எண் 1/1ஆம் அடுக்கு. சரி. இந்த பெருக்கல் தொடரின் முதலின் உறுப்புகளின் கூட்டுத்தொகைக்கு எப்படி அந்த ஃபார்முலாவை நிறுவினமோ அதே மாதிரி செய்வோம். இந்த பெருக்கல் தொடர் மாதிரி இருக்கிற அதின் பொது விகிதம் என்ன? 2ன் 0, 2ன் 1, 2ன் 2 பொது விகிதம் R. அந்த பொது விகிதத்தால் ஒருக்கா பெருக்குவோம். R × Sn. சரிதான். இப்போ இங்கே ஆறுக்கு பதிலாக 2, 6க்கு பதிலாக 2. அப்போ இந்த முதலாம் உறுப்பை 2ஆல் பெருக்கினா இது 2ன் 0ஆம் அடுக்கு, 2ஆல் பெருக்கினா 2ன் 1ஆம் அடுக்கு. அப்போ அதை 1 தள்ளி எழுதுவோம். இதில் எழுதுவோம் 1 தர 2ன் 0 2ஆல் பெருக்கிக்க 2ன் 1. அடுத்த இதை பெருக்க போகிறோம். 2 தர 2ன் 1 பெருக்க போகிறோம். அப்போ அதுலேயும் ஒரு 2ன் அடுக்கு கொண்டு கூடும். அப்போ 2 தர 2ன் 2. அடுத்ததை பெருக்கி பக்கத்தை எழுதும். இப்படியே இந்த இதுக்கு முதல் n-1 தர 2ன் n-2 இருக்கு. 2ன் n-2ஆம் அடுக்கு இருக்கும். இப்போ 2ஆல் பெருக்கினா n-1 தர 2ன் 2ஆல் பெருக்கினபடியாக n-2 அடுக்கு இருந்தது பெருக்கேக்க n-1 அடுக்கா வரும். அப்போ இன்னும் ஒன்று இதை பெருக்கணும். n தர 2ன் n-1 பெருக்கினா n தர 2ன் n. சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த ஒன்றில் இருந்து மற்றதை கழிக்க போகிறோம்.
அப்போ அதாவது இந்த எஸ்என்னில் இருந்து 2 எஸ்என்னை கழிப்போம். அப்போ கழிச்சிங்களா இந்த 1 தர 2 சைவராம் அடுக்கு அதில் மிஞ்சும். இங்கே பாருங்க 2 2 1 அடுக்கில் இருந்து 1 2 1 அடுக்கை கழிச்சா 1 2 1 அடுக்கு மிஞ்சும். 3 2 வர்க்கத்தில் இருந்து 2 2 வர்க்கத்தை கழிச்சா 1 2 வர்க்கம் மிஞ்சும். அப்படியே n2 n-1 அடுக்கில் இருந்து n-1 2 n-1 அடுக்கை கழிச்சா 1 2 n-1 அடுக்கு வரும். ஏன் இதை விட அது ஒன்று கூட கழிக்க இந்த கடைசி உறுப்பொண்டு வரும் -n தர 2n. இங்கே பாருங்க பிள்ளைகளே, இது என்ன? இது 2 0 உண்டு, 2 உண்டு, 2 இதில் 2 வர்க்கமா, இதில் 2 வர்க்கம். சரிதான். அப்போ 2 வர்க்கம் அப்படியே போய் 2 n-1 கடைசியில் -n தர 2n. அப்போ இந்த முன்னுக்கு இருக்கிறத அப்படியே ஒரு பெருக்கல் தொடர், அவை பெருக்கல் தொடருக்குரிய வாய்பாட்டை நாங்கள் பாய்ப்போம். என்ன? ஏ என்றது 2 0 ஏ தர 1 - r, ஆறும் 2 உறுப்புகளின் எண்ணிக்கை n, ஏ தர 1 - r இன் எண்ணின் கீழ் 1 - r. இப்போ இதில் மாறி பாவிச்ச இப்படி பாவிச்சா என்ன? நாங்கள் பாவிச்ச பிழை இல்லை, மேலே ஒரு மைனஸ் வரும், கீழே ஒரு மைனஸ் வரும். அப்போ அதை தவிர்க்கணுமெண்டா நாங்கள் மாறி பாவிக்கலாம். சரிதான். இப்போ மாறி பாவிப்போம். என்ன? 6 2 சய உண்டின் கீழ் 6 சய உண்டு, 2 சய உண்டு, -n தர 2n. சரியா? சரி. அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகளே, அப்போ 2 சய உண்டு உண்டு, 2 சைவரம் உண்டு. அப்போ 2n சய உண்டு, சய n தர 2n. எஸ்என்னில் 2 SN போனால் -SN. அப்போ +SN என்றா சய 2 n அடுக்கு சக உண்டு, சக n தர 2n. அப்போ 2 n அடுக்க பொதெடுத்தா n சய உண்டு 2 n அடுக்கு +1. சரிதான். அப்போ இதுதான் இந்த தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. சரிதானே? இது கூட்டல் தொடரும் இல்லை, பெருக்கல் தொடரும் இல்லை. இதுக்கு ஒரு சிறப்பான பேர் கூட்டல் பெருக்கல் தொடர். சரியா பிள்ளைகளே? ரைட். இன்றுடன் இந்த இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன்.